வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, இந்த தமிழ் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வரிசை எதிரானா நம்மளுக்கு ஆணி மாதத்தில் சிம்மராசிக்கு எவ்வாறு உள்ளது. சிம்மராசி என்று சொன்னாலே சூரிய பகவான், இந்த ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய ரோதியம் புண்ணியம் சர்வசத்துரு விநாசனம் ஜெயவாகம் ஜபே நித்தியம் அட்சயம் பரமம் சிவம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, நாம் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டாலே போதுமானது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நாம் தடை ஏற்பட்டிருந்தால் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேங்க, எனக்கு இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுறதுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்காத சிம்மராசிக்காரன் எதிர்பார்க்கின்ற நேரம். ஏன்னா கண்டகச்சனியை முடித்து விட்டு இப்போ அஷ்டமத சனியில் தொடர்ந்து கொண்டிருக்காங்க. வாழ்க்கையில் நெறிமுறை சார்ந்த விஷயம் என்பதை விட காணக்கிடாத இடத்துக்கெல்லாம் அவங்க போயிட்டாங்க. தன்மானம் என்பது இழந்து காணப்படுகின்றார்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஆட போங்க, நீங்கள் வேறு ஒன்று எத்தனை ஜோசிக்காரங்கிட்ட போயிட்டேன், நான்லாம் நொந்து நூடல்ஸ்லாம் ஆகிட்டேங்க. ஏன்னா கடுமையான தாக்கத்தில் ஒளிபெற்ற கிரகத்தின் அமைப்பு என்பது கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய தசாபுத்தி நல்லா இருந்தால் இதெல்லாம் சாதாரணமாக கடந்து வந்துடுவாங்க. எல்லாருக்கும் உண்டு சாமி, எங்களுக்கு சனி பகவான் உண்டு, எல்லாருக்கும் நாங்களும் அடிபட்டு தான் வந்துக்கிறோம். யாரையும் சனி பகவான் விட மாட்டார். நீ என்ன நல்லது செஞ்சுட்ட, எல்லாது கெடுதல் யாருக்காவது செஞ்சிருக்க, அதுக்கான துன்பம் என்பது உண்டு. ஒரு மனுஷனை தன் மனதை விட கடுமையான தாக்கத்தை கொடுக்காத அளவுக்கு நம்ம நன்மை செய்தால் எல்லாமே உங்களுக்கு புண்ணியம் தரும். அதாவது அவரை மனசை கெடுக்கக்கூடாது. அவர் ஏமாத்தத்தை அப்பாற்பட்ட விஷயம். அவர் மனம் மோகாமல் நாம் எவ்வாறு செய்கின்றோம். நம்ம கேட்டே வாங்கி சாப்பிட்டுடலாம். ஐயா எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, எனக்கு 100 ரூபா கொடுங்க, இல்லை எனக்கு 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன், எங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய நேரம். இதெல்லாம் நாம் தாண்டி தான் வந்தாகணும். நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நிறைய விஷயத்தை நாம் கடந்தே தீர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்து வருவதே பரிகாரம். இந்த காலத்தையும் அந்த பிரச்சனைகளையும் நாம் கடந்து விட்டால் பிற்காலத்தில் அந்த மூட்டை சேர்க்காமல் இருக்கா நம்மளுக்கு ஒரு தொந்தரவுள்ளது விடுபட்டு வெளியே வந்துடும். இச்செயல்களை நாம் அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் தேடினா கடைசி வரைக்கும் நாம் பரிகாரத்தை கட்டின்னு தான் போகணும். அப்போ ஆக மொத்த காலத்தோடு சேர்ந்து நாம் கடந்து வருவதே பெரிய பரிகாரம். இந்த நேரத்தில் அதிகப்படியான பலு கொடுக்குறான்னு அதையும் சேர்த்து தூக்கி கொள்ளுங்கள். சூரிய பகவான் நம்மளுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதும் அவர் புதனோடு சம்பந்தப்படுவதும் வெளியூர் பாழ்ந்த விஷயங்கள், இது வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயம், குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப விடுபட்டு வெளியே வரப்போகிறாங்க. ஐயா அஷ்டமத்தின் சனியின் தாக்கம் கூட ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட்லேருந்து நிறைய பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியே வரதுக்கான காலம் எல்லாம் ஏற்படும். விரயம் என்பது ஆணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் விரயம் சார்ந்த விஷயம் என்பது அதிகமாக காணப்படும். அலைச்சலோடு செயல்படுகின்ற காலமாகவும் இருக்கும். வெளியூரில் நாம் இந்த வேலை சார்ந்த விஷயத்துக்காக தினமும் அலைந்து போகிற மாதிரி ஒரு ஆணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரனுடன் இடப்பெயர்ச்சிக்கின்ற காலம். 12ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படும். ஏன்னா லக்னத்தையும் நாம் பார்த்து ஒரு செயல்களை வைத்து மட்டும் நாம் பனிஷ்மெண்ட்டு எடுக்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரங்க சிம்ம லக்னமே இருந்தால் எதுவும் தொந்தரவே கிடையாது, ஒரே பாதையாக போயிடும். ஆனால் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால செல்வம் வாரி வழங்குகின்ற காலங்கள். ஐயா செல்வம் என்பது தடையில்லாமல் கொடுக்கும். தயவு செய்து புரிஞ்சுங்க. இதில் ஈடுகட்டி நீங்கள் வெளியே வரும். குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கார். அவர் உச்சம் பெற்றிருக்கார். இப்போது எந்தெந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு அதுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யும். இவர் 10ஆம் அதிபதியாக தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பிராண்டு தேடிந்தால் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலைக்கான அமைப்புகள் உண்டு. வேலையில் ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, வெளியூர் சேஞ்சஸ் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆணி மாதம் எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமருகின்ற நேரத்தில் சூரிய பகவான் அவரோட புதன் சம்பந்தப்படுவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாறுதல் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம மனசுலையும் சரி கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும். சில பேருக்கு காதல் உருவாகிறதுக்கான காலம், காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். திடீர்னு பார்த்தா காதல் திருமணம் கைகூடி விடுனா சாமி 12ல் குரு இருக்கார். இதெல்லாம் கிடையாது. சூரியனுடைய ஆதித்தன் தன்மை தான் வாழ்வாதாரத்தில் பெரிய 2ஆம் அதிபதியோடு சர்வதர்மம் 2 தான் கணவன் மனைவி உறவு. அவர் 2ஆம் அதிபதி தான் புதனும். அவர் 11ஆம் இடத்துல சம்பந்தப்படும். 11 காதலையும் குறிக்கும், மனசில் இருந்து வந்த பாரத்தையும் குறிக்கும். அப்போ வலிமைப்படுகின்ற காலமாகும். எதையும் சாதிக்கின்ற திறமையும் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. ஒரு மனுஷனுக்கு 11ஆம் இடம் என்பது வலுஸ்தானம் என்று சொல்லியிருக்கான். லாபம் தருகின்ற இடமாகவும் லாபத்தை பார்க்கின்ற இடமாகவும் கொடுத்துருக்கான். இந்த மாதம் முழுவதும் சூரியனும் புதனும் அங்கே காணப்படுவதால் எந்த தடை வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற அமைப்பு உண்டாகும். ஐயா பயப்படவே தேவை. ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு லேண்டு வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். லேண்டு வாங்கிறது, லேண்டில் வீடு கட்டலாமா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்கான காலம். சிம்மராசிக்காரங்கள் திடீர் உதயமாகுகின்ற அமைப்புகள் உருவாக போகுது. சில பேருக்கு இந்த கால் வலியெலாம் அதிகமாக காணப்படும். முட்டி கீழே பிரச்சனை,
முட்டையெல்லாம் வலுத்து போயிருக்கும், பார்த்தா காலெலாம் வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும். மனசில் ஒரு பாரம் என்பது இருந்து கொண்டு நாம் எவ்வளவோ சம்பாதிச்சிட்டோம், குடும்பத்துக்காக உழைச்சிட்டோம். இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்கலையே, இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு போராட்டத்தையே வச்சிட்ருக்கானா, நாம் எதை கொண்டு வந்தோம், நாம் எதை செயல்படுத்த போகிறோம், எதுவுமே கிடையாது. எதுவும் நிரந்தரம் இல்லை. இருக்கின்ற வாழ்க்கை செம்மையாக வாழணுன்ற எண்ணத்தை முதல்ல மனுஷனுக்கு உருவாக்கணும். இந்த நேரத்தில் தான் எல்லாமே நல்லவன் யார், கெட்டவன் யார், நம்ம துரோகி யார், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை யாரெலாம் ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ தான் தெரியும். நம்ம கூடவே இருந்து பழகிட்டு எல்லாருக்கும் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானுங்களே. இந்த எண்ணங்கள்லாம் எப்போ கிடைக்குன்னா சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரி இந்த காலத்தை கடக்கும்பொழுது தான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை துன்புறுத்துகின்ற அமைப்புகள்லாம் ஏற்படும். நிறைய பனிஷ்மெண்ட்டான விஷயத்துலேருந்து நீங்கள் தாண்டி வரப்போகிறீங்க. இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். விரயமாக இருந்தாலும் அது சுப விரயங்களாகும். சில பேருக்கு மருத்துவ செலவீனங்கள் தருகின்ற அமைப்பு, தாயாருக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ சார்ந்த விஷயங்களில் செலவீனங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு நற்பலங்கள் தருகின்ற பாக்கியம். அந்த செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஆணி மாதம் 6ஆம் தேதி இடம்பெயரும். அவர் ரிஷபத்தில் அமர போகிறாரு. அப்போ உங்கள் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது, வேகமாக நடக்க போகுது. இது வரைக்கும் பொறுமையாக நடந்திருந்த வேலைலாம் இனி வேகமாக நடக்கக்கூடிய காலம். அவரே 4ஆம் அதிபதி. நான் தான் சொன்னேன், லேண்டு வாங்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் ஏற்பட போகுது. நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக ஒரு இடமாவது வாங்குவீங்க, இல்லை சேஞ்சஸ் பண்ணி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பு. இந்த மாதிரி நல்ல நல்ல நியூஸ்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கான காலமெல்லாம் உருவாகும். தனித்திறமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு தனித்திறமை கிடைக்கும். ஜென்மத்தில் கேது பகவான் மட்டும்தான் இருக்கார். பூர நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கடுமையான தாக்கம் எல்லாம் இருக்கும். மனசளவில் ஒரு பாரம், எதையுமே செயல்படுத்த முடியல. எல்லா திறமையும் இருக்குது என்கிட்ட, எல்லா வெற்றி பெறுகின்ற நாணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதையும் தொட முடியாத சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டுருக்கையா. இது எல்லாருக்கும் வரக்கூடிய மனப்பக்குவம் தான். ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரானா இந்த மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். எதையும் செயல்படுத்துகின்றேன், எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் என்னால் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் பெற முடியல சாமின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் எதுக்காகனா காலம் நேரம் தான் நம்மளை தீர்மானிக்குது. இதை தெரிந்து கொண்டாலே போதும். மக்கள் வாழ்வில், மனுஷ வாழ்வில் எல்லாருமே என்ன கூட தாங்க, நாளை பொழுது நல்ல பொழுதா விடியாதா எல்லாருமே எதிர்பார்க்கின்றேன். என் கனவு கடன் இதெல்லாம் தீராதா எல்லாருக்குமே எதிர்பார்க்கின்ற அமைப்பு தான். இதை எவ்வாறு நாம் முறியடையுது? ஒவ்வொரு மாதமும் வருகின்ற கிரகத்தினுடைய காரகத்தில் நாம் என்ன செயல்படும், இந்த வேலையில் சேஞ்சஸ் கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயத்துக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. அதை தான் சொன்னேன், கடந்து வருவதே பரிகாரம். அந்தந்த காலத்தை என்னென்ன தடை கொடுத்தோ அதெல்லாம் கடந்து வாங்க, தள்ளி போட்டுறாதீங்க. அதை கூப்பிட்டு என்ன விசாரணை பண்ணி அந்த விசாரணையும் முடிச்சு விட்ரு. என்ன கோர்ட்டு கேஸ் இருக்குதுங்களா, மனைவிக்கும் நம்மளுக்கும் பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்டுங்க, பெரியவங்களை கேட்டு முடிங்க. இந்த மாதிரி விஷயத்தை நாம் அப்பப்பவே எடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மையை தரும். கொஞ்ச நாள் விட்டு பாருங்கள். உடல் அமைப்பில் பிரச்சனையாக இருக்குதா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா, சர்ஜரி பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கணுமா, கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் துன்பத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரலாம். சில பேர் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா. இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட குழாயில் சிறுநீரக பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுலாம் எனக்கு கொடுத்துனே இருக்குது, என்னால் கேஸு சரியாக வெளியே வர மாட்டேங்குது, தொந்தரவுலாம் நிறைய பண்ணுது யா, இது மாதிரி பிரச்சனை. நான் எப்போனா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான், முதல்ல அதை ட்ரீட்மெண்ட்டை போய் பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய க்யூர் ஆகிற விஷயம், அதாவது நம்ம பிரச்சனையிலிருந்து வெளிவருகின்ற காலம் என்று தான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயம் காற்று ராசியில் ராசிநாதன் அங்கே அமர்ந்திருப்பது உங்கள் வாழ்க்கையிலே நிறைய ஜாக்பாட்டான விஷயத்தெல்லாம் இந்த நேரத்தில் அடித்து தூள் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இது வரைக்கும் வேலைலாம் கம்மியாக இருந்தால் வேகம் எடுக்கும். இந்த வேலைலாம் எப்போல்லாம் எந்த ராசியோடு அமர்கின்றாரோ அதுக்கேற்றாற்போல் நம்ம வாழ்வாதாரம் இருக்கும். இது வரைக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி ஆகாமல் இருந்தால் இந்த மாதம் நிறைய அடிப்படை தேவைகள், கல்வியில் ரொம்ப டல்லாக இருந்தாலும் சாமின்னா அதெல்லாம் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள். நீண்ட தூர பயணம், அந்த வேலை சென்று வேலை முடிக்கிறது, ஒருத்தரை நம்பி கொடுத்துட்டு அங்கே நெற்றாட்டாங்க, அந்த சேலையை போய் நாம் செய்யணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது. தடை எதில் ஏற்பட்டிருக்கோ அது தடையை உடைச்சிட்டு நீங்கள் வின் பண்ண வரப்போறீங்க. நீண்ட நாளாக தடையாக இருந்து வந்த வேலைகள், நீண்ட நாளாக விற்காமல் இருந்த வீடு நிலம், இதை மாதிரி விஷயத்தில் விற்பனை தருகின்ற அமைப்புகளும் அதன் மூலியமாக சேஞ்சஸ், நல்ல நல்ல குட்டு சேஞ்சஸ்லாம் ஒர்க்கில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய சூப்பரான நிகழ்ச்சியெல்லாம் சிம்மராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. ஐயா நல்ல விஷயம், பேடான விஷயம் எதனாக்குது, விரயம் சார்ந்த விஷயம் என்பது இந்த மாதம் கூடுதலாக இருக்கும். அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம குடும்பத்துக்கான அமைப்போ, நமக்கு வீட்டுக்கான அமைப்போ, இல்லை நம் தேவைக்கான அமைப்போ, நம்ம அலுவலகத்துக்கு தேவையான அமைப்போ, இல்லை நம் பிள்ளைகள் கல்விக்கான அமைப்புகளை இதை நீங்கள் செய்து கொண்டாலே போதுமானது.
21ஆம் தேதி வரைக்கும், ஆணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் அங்கே தான் இருப்பார், விரயம் சார்ந்த இடத்துல தான் இருப்பார். இந்த நேரத்தில் வீடுக்கான அமைப்புகளோ ஏதோ ஒரு விஷயத்துக்கான அமைப்பை நாம் பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த நேரத்தில் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நியூஸ்லாம் நடக்கப்போகுது. செல்வங்கள் வாரி வழங்கும், அதில் எந்த குறையும் கிடையாது. உடம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சர்ஜரி எதனா பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ பண்ணிக்கங்க. மருத்துவம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஐயா வீடுக்கோ நிலத்துக்கோ சொத்துக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு ஐயா. ஒன்று பிரச்சனை இப்போ தான் போய் முடிச்சிட்டேன், திருப்பியும் பார்த்தா ஒன்று கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க, திருப்பி எங்கள் சொத்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிச்சுட்டு வந்து திருப்பியும் பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தது. இதெல்லாம் நம்மளை எவ்வாறு தடுக்கலாம் முடியாது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதையும் கடந்து வாங்க. இதுவே உங்களுடைய மேன்மையை தருகின்ற அமைப்புகளை உருவாக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடக்கும் போது தான் நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாம் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம், இதெல்லாம் நாம் தெளிவான பாதை எடுத்து செல்லலாம். இதெல்லாம் எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாரோ சனி பகவான் கொடுக்குறதுல மொத்தமே ட்ரைனிங். நாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, சனி பகவான் கிட்ட என்னென்னா குரு விட 2 மடங்கு ட்ரைனிங் கொடுத்துருவார். அடுத்தவருடைய கஷ்டங்கள், அடுத்தவருடைய பிணிகள் எவ்வாறு இருக்கும், இதன் மூலியமாக நம்ம எவ்வளவுக்கு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற திறமை இருக்குமா. இந்த அஷ்டமத்து சனியில் நிறைய பஞ்செல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐயா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தயவுசெய்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க அஷ்டமத்து சனியில். எல்லாமே இந்த அஷ்டமத்து சனி மட்டும் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதுலாம் தவறு. இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த ட்ரைனிங் பீரியட் கண்டகச்சனியை விட இது அதிகமான தாக்கத்தை கொடுக்கும், டார்கெட்டை கொடுக்கும், அச்சீவ்மெண்ட் கொடுக்கும், ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் கொடுக்கும். யார் ஒருவர் அஷ்டமத்து சனியில் வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றாரோ, எதில் தோக்குறாரோ அதில் பெரிய மகா வெற்றியே பெறுவார் என்பது நாங்கள் வாழ்வாதாரத்தில் பார்த்தது. இந்த நேரத்தில் கொஞ்சம் அடிப்படை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் செஞ்சு அதில் லாபத்தை சம்பாதிக்காமல் போயிட்டுருக்கலாம், அதில் தொழிலில் நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதுவே பெரிய லெவலில் எடுத்து போய் உங்கள் வாழ்வாதாரத்தை பெரிய லெவலில் கொடுக்கறதுக்கான காலம் இந்த அஷ்டமத்து சனி தான். ட்ரைனிங் பீரியடுன்னு சொன்னதுனால தான் நம்ம போலீஸில் போனால் ட்ரைனிங் கொடுக்கலையா, நம்ம ஆஃபீஸ் போனால் ட்ரைனிங் கொடுக்கலையா, எந்த புது அலுவலகத்தில் போனால் ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ட்ரைனிங் தான் இவர் கொடுப்பார், வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய வாழ்க்கை ட்ரைனிங் இது வரைக்கும் வாழ்க்கையில் சரியான முறை நான் வாழலை, ஒரு பொறுப்பாகவே இல்லை சாமி, நான் அப்படியே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி கண்டகச்சனியெல்லாம் ஒரு மாபெரும் ட்ரைனிங்கை கொடுத்துக்கினே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட் எடுத்து வைப்பார். மேலே புக்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுனே இருப்பார் தொடர்ச்சியாக. இதெல்லாம் எப்போ முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போய் அந்த அரியர் கமெண்ட்மெண்ட் சொல்கிற பதில்ல விஷம் போயினே இருக்குது, பார்த்தா அரியர் மட்டும் விழுந்துனே இருக்குது. அதனால் விடுபட்டே வெளியே வர முடியல, இன்னும் ஃபஸ்ட் இயர்லேயே நான் ஒன்று அரியர் முடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குதில்ல. அதே போல் தான் நம்ம வாழ்க்கை தன்மையும். நாம் எவ்வாறு விஷயம் நீங்கள் ஒன்று கொடுத்தாருன்னா அதை முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க. இப்பிரச்சனையும் இன்றோடு முடிச்சிடணும், இப்பிரச்சனையை இன்றைக்காட பேசணும். இந்த பேச்சு சார்ந்த விஷயம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. பொறுமை, கணவன் மனைவி உறவு முக்கியமாக இந்த நேரத்தில் எடுத்துக்க வேண்டிய 2 விஷயம் எதிரான கணவன் மனைவி உறவு விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம். 2ஆம் இடம் அவருடைய பார்வை அங்கே பதியறதால் இந்த 2 விஷயத்தில் கவனத்தை சிம்மராசிக்காரங்க எடுத்துக்கினாவே இந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு சரிசமத்தை கொடுத்துரும். வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறுகின்ற விஷயத்தெல்லாம் தேடி தந்துடுவீங்க. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதோ இல்லையோ, ஆனால் விரயம் சார்ந்த விஷயத்தில் நற்விரைவுகளுக்கு எல்லாமே ஏற்படுத்தாது. ஐயா பயப்படணும் அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதால சுப விரயங்கள் மட்டுமே ஏற்படும். அதாவது தேவையான விஷயத்தை தாங்க நாங்கள் செலவு பண்ண அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. வீடு கட்டினேன், கல்யாணம் பண்ண, குழந்தைக்கு படிப்பு செலவு பண்ண, இப்படி சொன்னதெல்லாம் இனிமேல் அந்த விஷயமெல்லாம் ஏற்பட போகுது. நல்ல விஷயங்கள், முன்னேற்றம் தருகின்ற பாதைகள் இவை அனைத்தும் சிம்மராசிகாரங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த ஆணி மாதம் காணப்படும். 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். கவலையே படாதீங்க. செலவீனங்களாக இருந்தாலும் அது நன்மை தருகின்ற செலவினங்கள். வெளியூர் பயணங்களாக இருந்தால் கூட ட்ராவல்ஸ் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, கார் வாங்கிறது, திடீர்னு பார்த்தா டூலர் வாங்கிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி நற்காரியங்கள் தருகின்ற அமைப்புகள்லாம் உடனுக்குடன் கிடைக்கின்ற காலமாக, உடனுக்குடன் வருகின்ற காலமாக எல்லாமே ஏற்பட போது நற்செயல்கள், நற்பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக காணப்படும். இந்த மாதம் உடல் உபாயத்தை சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தை எடு. உடம்பு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக கவனத்தை எடு. பெரியவங்க யார் இருக்காங்களோ தாயார் உடல்நலத்திலையும் தந்தையார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். மனைவி உடல்நலமும் பேச்சு சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதுவே போதுமான. 80% உண்மையை சொல்லாமல் சொல்லாமல் செய்கிறது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.